ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்மகிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவுறதும் மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஈஸியா பரவுற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னப்பா, கொரோனாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது கிடையாது. அது முழுக்க முழுக்க கெட்டதுதான். நான் சொல்றதுல நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதாங்க வைப்ரேஷன் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுல லா ஆஃப் வைப்ரேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போவோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி இப்ப வரைக்கும் ஒரு பாசிட்டிவான லைஃபை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை ஈர்க்கக்கூடிய நீங்க பெரிய பெரிய விஷயங்களை ஈர்க்க முடியலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய வீடு, லைஃப் பார்ட்னர், ஒரு பெரிய ஜாப், இந்த மாதிரியான விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பிகாஸ் அதுக்கு மோஸ்டா ஈர்ப்பு விதி மட்டுமே போதாது, அதிர்வு விதி அப்படிங்கிற லா ஆஃப் வைப்ரேஷனும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்த சீக்ரெட் புக் கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் செகண்டரி தான், அதை விட முக்கியம் வைப்ரேஷன் தானே சொல்லிருப்பாங்க. லா ஆஃப் வைப்ரேஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம லைஃப்ல எல்லாமே எனர்ஜி தான். நம்ம படிக்கிற புக்ஸ், வளர்க்குற செடிகள்னு எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்தா அதுல கூட ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நம்ம வீட்ல ஹோம் தியேட்டர்ல ஒரு சாங் போடும்போது வீட்ல இருக்க ஜன்னல் கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷன் ஆக தொடங்குமே, அதை நம்ம கவனிச்சிருப்போம். அதுக்காக வீட்ல திட்டும் வாங்கியிருப்போம். எதையுமே டச் பண்ணாம இந்த வைப்ரேஷன் இந்த மாதிரி ஆகுறத நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம். சவுண்ட் அதிகமா இருக்கு, அதனால வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு அதை நார்மலா விட்டுருப்போம். பட் அது அதிகமான சவுண்டுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட தாட்ஸ், நம்ம பேசுற விஷயம், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வைப்ரேஷன் இருக்கு. எல்லாரோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு வேற மாதிரியும் உங்க பார்ட்னருக்கு வேற மாதிரியும் தான் இருக்கும். பட் அந்த ஃப்ரீக்வன்சியை சரியான லெவல்ல வைக்கும்போது நீங்களும் உங்க பார்ட்னரும் ஒரே ஃப்ரீக்வன்சில வருவீங்க. அதுதான் நீங்க அளவுக்கு அதிகமா காட்டுற லவ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எடுத்துப்போம். அதுல ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன் கிடைக்கும். சூரியன் எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, பிக் எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நீங்க என்ன ஃப்ரீக்வன்சில தேடுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சில இருக்க விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருக்கும்போது பாசிட்டிவான வைப்ரேஷன்ல இருப்போம். நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நெகட்டிவான வைப்ரேஷன்ல இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்தியான பாடி வைப்ரேஷன் 62 to 70 மெகாஹெர்ட்ஸ். 62 மெகாஹெர்ட்ஸ்க்கு கீழே ஃப்ரீக்வன்சி போனா நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். நமக்கு ஃபீவர் வந்திருக்கும், அந்த நேரத்துல நம்ம பாடியோட ஃப்ரீக்வன்சி 58 மெகாஹெர்ட்ஸ்க்கு கீழே போயிருக்கும். இதுவே 42 மெகாஹெர்ட்ஸ்க்கு கீழே போகும்போது கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. சில பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணமே அவங்க பாடி லைட் வைப்ரேஷன் மெயின்டைன் ஆகாதது தான் காரணம். நாமளே கூட சில இடத்துக்கு போகும்போது இங்க ஒரு நல்ல வைபா இருக்கே அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு காரணம் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கிறது தான். அதுவே ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது அங்க அடிக்கடி சண்டை நடக்கிற இடமா இருந்தா நீங்க போகும்போது அவங்க எவ்வளவு கேஷுவலா இருந்தாலுமே உங்களால ஒரு வித நெகட்டிவ் வைப்ரேஷனை உணர முடியும். அங்க போனதும் உங்க எனர்ஜியும் கம்மியாறத ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டிராபிக்கான ஒரு சிட்டில போய் நீங்க நின்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் எரிச்சல் அடைய தான் வைக்கும். அதுவே ஒரு அருவி பக்கத்துல போய் நின்னா, ஒரு உயரமான மலைக்கு மேல நீங்க போய் நிக்கும் போது ஒரு அமைதியான நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்காக தான் சொல்றாங்க, வைப்ரேஷன்ஸ் எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருந்து நிறைய பேருக்கு கொடுக்கவும் முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு மேஜிக் இருக்கு. மரம், செடி, மலைகள் இந்த மாதிரியான அதோட வைப்ரேஷனை மாத்த முடியாது. ஆனா மனிதர்களான நம்மளுக்கு நம்ம நினைச்ச உடனேயே நம்மளோட வைப்ரேஷனை மாத்திக்க முடியும். நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் ஃபீல் பண்றோம்னா உடனே பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் நம்ம மைண்ட்குள்ள கொண்டு போய் நம்ம உடனே அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிக்கோலா டெஸ்லா வைப்ரேஷனை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணுதான், if you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency and vibration. பிரபஞ்சத்தை பத்தின ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வைப்ரேஷனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த இடத்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா நம்ம கோவிலுக்கு போகும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்கு காரணம் அங்க எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது. அங்க போய் கெட்டதை பத்தி எல்லாம் பேச மாட்டோம், சண்டை போட மாட்டோம், நல்லதை மட்டுமே நினைச்சிட்டு வருவோம், வேண்டிக்கிட்டு வருவோம். நம்ம நிறைய பேரை இப்படி பார்த்திருப்போம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்க, இப்படி அவங்களோட ஆன்சரே ஒரு நெகட்டிவா தான் இருக்கும். அந்த நேரம் அவங்க கிட்ட ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுப்போம். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து நீ எப்படி இருக்கன்னு கேட்டாங்கன்னா, எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி பழகுவோம். அந்த நேரத்துல உங்களுக்குள்ள நல்ல விஷயம் மட்டும்தான் ஓடும். நீங்க நல்ல எனர்ஜியை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியும் நல்லதாவே இருக்கும். உங்களோட பேச்சுல எப்பவும் கவனமா இருங்க. நீங்க பேசுறது உங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷனா எப்பவுமே இருக்கும். சரி, இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை எப்படி பிராக்டிஸ் பண்றது, அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறலாம், இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா பார்ப்போம் வாங்க. So how to raise your vibrational frequency? உங்க வைப்ரேஷனை ரேஸ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்ணணும். உங்க நன்றி உணர்வு எழுதுறது ரொம்பவே முக்கியம். உங்களோட பாசிட்டிவான திங்ஸ், அன்னைக்கு உங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களும், உங்க அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை பண்ணி கொடுத்துருக்கலாம், உங்க அப்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்ல உங்க பார்ட்னர் உங்களுக்காக பண்ற ஒரு பிரேயரா இருக்கலாம், நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அதை நினைச்ச ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல உங்க மனசுல, அதை எழுதுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன ரொம்ப நல்லா பாதுகாக்குது, அதுக்கு நன்றின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான எல்லாத்தையுமே எழுதுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றின்னு எழுதும் போதே உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகிறத பாப்பீங்க.
2வது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நல்லதையே பார்ப்போம், நல்லதையே பேசுவோம், நல்ல விஷயத்தையே செய்வோம். இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் நினைவுக்கு வராது. நான் ரொம்ப தைரியமானவன், நான் ரொம்ப டேலண்ட் ஆனவன், என்னால நிறைய புது புது நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும். இந்த மாதிரியான உறுதிமொழியை நீங்களே எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 3வது மெடிடேஷன். மெடிடேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். பட் அதை ப்ராப்பரா பண்றோமான்னு கேட்டா அது மட்டும் இல்ல. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மெடிடேஷன் பண்ணா நிறைய ப்ராப்ளம் தீரும்னு சொல்லி கேட்டிருப்போம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் மொத்தத்தையும் இந்த மெடிடேஷன் தீர்த்து வைக்குதுன்னு சொல்லியும் கேட்டிருப்போம். பட் நம்மளுக்குள்ள அசால்ட்டா அது எப்படி இதெல்லாம் தீர்த்து வைக்கும்னு ஒரு கேள்வியும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்லயே உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடம் இருக்கும். அங்க போய் உட்காந்து கண்ணை மூடி எதை பத்தியும் யோசிக்காம உங்க மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க. உங்க கான்சென்ட்ரேஷன் முழுக்க நீங்க சுவாசிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். உங்க மூச்சு காத்து நீங்க உணருங்க. அப்படி நீங்க அதை ஃபீல் பண்ணாலே நீங்க ஒரு நல்ல வைப்ரேஷனை உள்வாங்கறதையும் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க இந்த மெடிடேஷனை எங்க இருந்தாலும் பண்ணலாம். பட் அமைதியான இடமா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போனா கூட அங்க ஒரு அமைதியான பிளேஸை செலக்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் டைம் இதுக்காக ஒதுக்கிக்கோங்க. பொதுவா சித்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி மலைக்கு மேல காட்டுக்குள்ள போய் தியானம் செய்யறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க மணிக்கணக்கில் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அதேதான் நீங்களும். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நல்ல வைப்ரேஷனை கடத்திக்கோங்க. 4வது இயற்கை கூட உங்களை இணைச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்க வயல்கரை, காடு, தோட்டம், குளம் இந்த மாதிரியான இடத்துல உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி நீங்க குளிக்கிறதுக்கு கூட உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அருவி, குளம் இங்க போய் கூட குளிக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இயற்கையை பத்தி ஒன்னு சொல்லியிருக்காரு. லுக் டீப் இன்டு நேச்சர் அண்ட் தென் யூல் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் பெட்டர். நீங்க இயற்கையை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களால இந்த உலகத்துல எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியுமா? சோ உங்களை சுத்தி என்ன நடக்குது, நீங்க சரியான வழியில தான் போறீங்களா, இதை செக் பண்றதுக்கு நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. இயற்கையை ரசிங்க, அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழுங்க. உங்க பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் அதிகமாகும். 5வது விஷுவலைசேஷன் அண்ட் இமேஜினேஷன். இந்த விஷுவலைசேஷன் பத்தி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பார்த்திருப்போம். நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்க கற்பனையில கொண்டு வாங்க. டெய்லி உங்க மைண்டுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு உலகம், அதுல நீங்க என்ன சாதிக்க போறீங்களோ அதை கற்பனை பண்ணுங்க. இத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை பார்ப்போம். பட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. கானர் மெக்ரெகர், இவரு அயர்லாண்டை சேர்ந்தவர். யூஎஃப்சின்னு சொல்லப்படுற ஒரு மல்யுத்த வீரர். அவரு இன்டர்வியூல சொன்னது என்னன்னா, எனக்கு யூஎஃப்சி சாம்பியன் ஆகணும்னு ஆசை, அதுல கலந்துகிட்டு ஜெயிக்கணும்னு ஆசை, அதுதான் என்னோட கோலாவே இருந்துச்சு. பட் அதை நீ எப்படி சாத்தியப்படுத்துவ அப்படின்னு எனக்கு குழப்பமாவே இருந்தது. என்னோட மைண்டு ஒரு இடத்துல இல்லாம அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஒரு புக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா. அதுதான் தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கு. இதை வச்சு ஒரு மூவி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். பட் அந்த நேரத்துல அதை நான் பெருசா எடுத்துக்கல. நான் அந்த புக்கை கண்டுக்க கூட இல்ல. ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. என்னால சரியா பிராக்டிஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி, அந்த நேரத்துல நைட்டு போயிட்டு அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்குக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அந்த புக்கை வச்சு நான் என்னோட லைஃபை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட உலகம் அது, என்னோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் அதுலயே நான் கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குன்னு ஒரு ஃபைட்டிங் சீக்ரெட்டை உருவாக்குனேன். என்னோட கற்பனையிலேயே அவ்வளோ நாள் ட்ரைனிங் மட்டுமே எடுத்துட்டு இருந்தேன்னா யூஎஃப்சி மேட்ச்லயும் கலந்துகிட்டேன். மக்கள் நிறைய ஃபைட்டர்ஸை பார்த்திருக்காங்க. தோக்கடிக்க முடியாத ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னாலலாம் அவங்கள பீட்டே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியும் அவங்கள நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு. ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லா முதல்ல நான் அதை உருவாக்கி வச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரியாத சீக்ரெட் எனக்கு தெரியும். அது எனக்குள்ள இருக்கு. என்னோட எல்லா டெக்னிக்ஸையும் பயன்படுத்தினேன். அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டையும் வின் பண்ணேன். மக்கள் எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அன்டிஃபீட்டர்ல என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முழுக்க காரணம் என்னோட விஷுவலைசேஷன் தான். நான் எதை விஷுவலைஸ் பண்ணணும் அது என் லைஃப்ல நடத்தி காமிச்சேன். இந்த யூனிவர்ஸே அந்த பாதைக்கு என்ன கூட்டிட்டு போச்சு இப்படின்னு ஒரு மோட்டிவேஷனலான விஷயத்த அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. எல்லாரும் சாதிக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் ஹியூமன்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பேரை சொல்லி நம்ம வேர்ந்து பாக்குறோம். அதே மாதிரிதான் நீங்களும். உங்களோட கோல் எதுவோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாகும். அந்த வைப்ரேஷனை இன்னும் அதிகப்படுத்துங்க. அடுத்து 6வதா ட்ரஸ்ட். உங்களோட நம்பிக்கை தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்யற வேலையை நம்பி செய்யுங்க. உங்க கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி போகும்போது இடையில சின்ன கஷ்டம் வரலாம், ஒரு ஏமாற்றம் வரலாம். பட் அதனால நீங்க ஸ்டாப் ஆயிடாதீங்க. உங்க வேலையை முடிக்கிற வரை அதை நம்புங்க. சிம்பிளா இப்ப நீங்க ஒரு பெயிண்டிங் பண்ண உட்காரலாம். பட் அந்த பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐயோ நம்மளால இதை முடிக்க முடியுமா, இது அழகா வந்துருமா, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஸ்டாப் பண்ணாம நம்பி பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசி ரிசல்ட் உங்களுக்கு அவ்வளோ அழகா கிடைக்கும். சோ உங்க நம்பிக்கை என்னைக்கும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப் உங்க கிட்ட கூட வராது. அடுத்து 7வது ஃபர்கிவ்னஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிருந்தாலோ இல்ல உங்களை கோவப்படுத்திருந்தாலோ அதை நினைச்சு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். அவங்கள மன்னிச்சிருங்க. அந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க. நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது யாராவது திடீர்னு இடையில கிராஸ் பண்ணலாம். அந்த நேரத்துல அவங்கள கோவப்பட்டு திட்டாதீங்க. அவங்கள தெரியாம பண்ணிருக்கலாம்.
இந்த மாதிரி கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு டைமும் கிடையாது. உங்க நெகட்டிவ் வைபை தூண்டி விடுற மாதிரி இது ஆயிடும். சோ சாந்தமா இருங்க, கோவப்படாம எல்லார்கிட்டயும் சந்தோஷமா நடந்துக்கோங்க. அடுத்து 8வது சவுண்ட் ஹீலிங். நீங்க டெய்லி சாங்ஸ் கேட்பீங்க, இது நார்மல் தான். பட் அதுவும் உங்க வைப்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஒண்ணுதான். அதுவும் இது மெயினான ஒண்ணுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கேளுங்க. அது மெலடியா இருக்கலாம், குத்துப்பாட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். சவுண்ட் ஹீலிங்ல 432 Hz ஃப்ரீக்வன்சி இருக்கா. ஸோ உங்க பாடிக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்த இந்த சவுண்ட் ஹீலிங் டெக்னிக் எவ்வளோ யூஸா இருக்குன்னு பாருங்க. 9வது ஹெல்தி ஈட்டிங். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க எவ்வளோ நல்லதா சாப்பிட்றீங்களோ அது உங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. 1949ல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரே சிமோன்டான்னு ஒரு சயின்டிஸ்ட் ஃபுட்ஸ் மேல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெஸ்ட் பண்ணிருந்தாரு. அதுல ஹை வைப்ரேஷனான ஃபுட்டு, லோ வைப்ரேஷனான ஃபுட்டு, வைப்ரேஷனே இல்லாத ஃபுட்டு, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாரு. அதுல ஃப்ரூட்ஸ், வேக வைக்கப்படாத காய்கறிகள், தானியங்கள், பாதாம், சோயா, தேங்காய் இதெல்லாம் ஹை வைப்ரேஷனோட இருந்திருக்கு. முட்டை, நெய், சிக்கன், காஃபி, டீ, பிரெட் இதெல்லாம் லோ வைப்ரேஷனோட இருக்கான். அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஆல்கஹால், மைதால செஞ்ச பரோட்டா, பீட்சா, ஒயிட் சுகர் இதெல்லாம் எந்த வைப்ரேஷனும் இல்லாத ஒன்னா இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா வயிறு நிறையுமே தவிர நம்ம பாடியில எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டாக்காது. அதுக்கு பதிலா நெகட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும், உடம்புக்கு கேடு விளைவிக்கும். இந்த விஷயத்துல வேற யாரும் நம்ம கிட்ட நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து தரல, நம்ம தான் நமக்கே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்திருக்கோம். சோ நல்லதை மட்டுமே சாப்பிடுவோம், உடம்பு மட்டும் இல்லாம மனசையும் நல்லா வச்சுப்போம். தண்ணி மட்டும் நிறைய குடிங்க. நம்ம உடம்புல வாட்டர் தான் அதிகமா இருக்கு. சோ அதுல இந்த ஆல்கஹால், ரெடிமேட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. தண்ணி எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க. பிகாஸ் தண்ணியில இருந்து தான் அதிக அளவுல பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வாங்க முடியும். 10வது லவ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். என்ன நான் எப்படிப்பா நேசிக்கிறது? கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க அதிகமா இருக்கிறது உங்க கூட மட்டும்தானே. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எது பண்ணா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க. உங்களை நீங்களே ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் உங்க கூட இருக்கவங்களையும் நீங்க ஹாப்பியா வச்சுக்க முடியும். உங்களுக்காக வாழாம உங்களுக்குன்னு எதுவும் செஞ்சுக்காம ஒரு தியாகி மாதிரி வாழ்ந்தீங்கன்னா கொஞ்ச நாள் தாண்டி அதுவே உங்களுக்கு ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிடும். அது கடைசியில நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் ஏற்படுத்தும். அடுத்து 11th ஒன், டேக் பாசிட்டிவ் கோல்ஸ். கோல்ஸ் தெரியும், அது என்ன பாசிட்டிவ் கோல்ஸ்? அதாவது நீங்க ஒரு கோலை நோக்கி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி போய்கிட்டு இருப்பீங்க. சில பேர் அதை அடைய கூட செய்வாங்க. பட் அதை அடையும் போது உங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ நீங்களும் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் கோலை செட் பண்ணுங்க. நான் அந்த வீடை கட்டிட்டு அந்த வீட்டுல என் பேரண்ட்ஸை நல்லா வச்சு பார்த்துப்பேன். இல்ல உங்க பார்ட்னர் கூட உங்க குழந்தைங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு மெமரியை உருவாக்குவேன். என் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுது. இப்படியெல்லாம் சொல்ற மாதிரி நான் ஒரு வீடை கட்டுவேன் அப்படின்னு ஒரு கோலை உருவாக்குங்க. இதுதான் பாசிட்டிவ் கோல். இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானா உருவாகிடும். அடுத்து 12வது அவாய்ட் நெகட்டிவ் பிளேசஸ். உங்களுக்கு ஒரு இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லைன்னு தோணுதுன்னா அங்கிருந்து உடனே கிளம்பிருங்க. சகிச்சுக்கிட்டு அங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒவ்வொரு தடவையும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அது உங்களுக்குள்ளேயே வந்துடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தப்பாவே தெரியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெகட்டிவா தோன்ற விஷயத்துக்கு எப்போ நீங்க அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அது உங்களையும் அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ நாள் பட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போக ஒரு நாள் கூட போதும். ஸோ அங்கிருந்து ஆரம்பத்திலேயே வெளியே வந்துருங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸோடயா இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள அது என்டர் ஆகாதபடி பாத்துக்கோங்க. அது உங்க கடமையும் கூட. அதுக்கு நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல எப்பவுமே இருக்கணும். இந்த 12 டிப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்ககிட்ட இருந்து வெளியே வர வைப்ரேஷனை வச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையானதை ஈர்த்துக்க முடியும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவானதை மட்டுமே நம்ம ஈர்த்துக்குவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இனி உங்களோட பெரிய கோல்ஸை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிக்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன் மோர் டைம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸை நினைக்காதீங்க, நெகட்டிவாவும் பேசாதீங்க. நல்ல விஷயங்களை பார்த்து கேட்டு உங்களை ஒரு பாசிட்டிவ் பபுள்குள்ளேயே வச்சுக்கோங்க. கிராட்டிடியூட் டெய்லி உங்க லைஃப்ல ஒரு ஹேபிட்டா அது இருக்கணும். ஒரு பாசிட்டிவான உறுதிமொழி எடுங்க. மெடிடேஷன் உங்க லைஃபை மாத்தக்கூடிய ஒண்ணு. அதை டெய்லி 10 நிமிஷமாவது எடுத்து பண்ணுங்க. இயற்கையோட ஒன்றி வாழுங்க. இயற்கை உங்ககிட்ட பேசுறத கவனிங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. அது உங்களோட பெரிய பலம். உங்களை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க எல்லாம் உங்களை நம்பணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களை நம்புனா இந்த பிரபஞ்சம் உங்களை நம்பும். மத்தவங்க செஞ்சதை மன்னிச்சிருங்க. கோவப்படாம உங்க லைஃபை ரன் பண்ணுங்க. கோவத்தினால எதுவுமே மாற போறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. கம்ஃபர்ட்டா ஒரு இடத்துல போய் உட்காந்து ரசிச்சு கேளுங்க. ஹெல்தியா சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. தண்ணீர் நிறைய குடிங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கே நீங்க கொடுக்குற ஒரு பிரைஸ் மாதிரி. இது உங்களை இன்னும் ஓட வைக்கும். இன்னமும் பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். பாசிட்டிவான கோல்ஸை செட் பண்ணுங்க. உங்க கோலை நினைக்கும் போதெல்லாம் அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். நெகட்டிவான இடத்துக்கு போகாதீங்க. முடிஞ்ச அளவு பாசிட்டிவான இடத்துலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயத்த பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நல்ல விஷயத்த பண்றீங்களோ அதே அளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும். சோ இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி
உங்க பாசிட்டிவ் வைப்ஸை இன்னுமே பெருசாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.